ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. என் செல்ல குழந்தையே, என்னுடைய உருவத்தையும் என்னுடைய முகத்தையும் என்னுடைய அமைப்பையும் பார்க்கக்கூடிய மனுஷங்க யாருமே என்னுடைய பாதத்தை அவ்வளவு சுலபமாக பார்க்கிறதும் கிடையாது, தொடுறதும் கிடையாது. அதனால்தான் அற்புத சக்தி வாய்ந்த இந்த பாதத்தில் அவ்வளவு அற்புதங்களை நான் வச்சிருக்கேன். என் அன்பு பிள்ளையே, இந்த பாதத்தை தொட்டு வணங்கி நீ என்ன வேண்டுதல் வைத்தாலும் அதை நிச்சயமாக நான் உனக்கு நடத்தி முடிச்சிருவேன். இன்று இரவுக்குள்ளாகவே அப்படிப்பட்ட அதிசயம் உன் வாழ்க்கையில் நடக்கும்படி செய்வதற்காக தான் என்னுடைய பாதத்தை தொட சொல்கிறேன். என் வாழ்க்கை இப்படியே போயிடுமா, நான் வாழ்க்கை முழுவதும் காலம் முழுவதும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருப்பேன் நான் வருந்தி வேண்டி கேட்டாய்தானே. இதோ கலங்காதே என் செல்வமே, உன்னுடைய வாழ்க்கை போராட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி உன் வாழ்க்கையின் மேடான வாழ்க்கையை நீ வாழ்வதற்கும் இன்பமயமான வாழ்க்கையை வாழ்வதற்குமாக தான் அதிசயங்களை நிகழ்த்துவதற்காக வந்திருக்கேன். நீ வாழக்கூடிய இந்த வாழ்க்கை படகின் திசையை மாற்றி உன்னை வெற்றியடைய செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. கோடி கண்கள் இந்த வராகி அம்மாவை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் என்னுடைய கடைக்கண் பார்வை உன் பக்கமாக தானே இருக்கு. உன்னுடைய பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி நீ கலங்காமல் களிப்போடு உன் வாழ்க்கையை வாழ்வதற்கு நான் துணை நிற்பேன். காலம் மாறினாலும் என் மனம் மாறாமல் உனக்கான நல்லதை செய்வதற்காக காத்திருக்கும் இந்த வராகி அம்மா நான். நீ ஆச்சரியப்படக்கூடிய வகையிலும் சந்தோஷப்படக்கூடிய வகையிலும் உன் வாழ்வில் நல்லதை நடத்தி முடிப்பேன். எதிர்மறை வினைகளும் எதிர்மறையான எண்ணம் கொண்டவர்களும் வந்து உன் வாழ்க்கை போக்கையே மாற்றிவிட்டார்கள் அல்லவா? கலங்காதே, உன் வாழ்க்கையை வடிவமைக்கக்கூடிய சக்தி இந்த வராகி அம்மா கிட்ட தான் இருக்கு. உனக்கு தேவையான மாற்றங்களை எல்லாம் வரவழைத்து உனக்கான விஷயங்களையெல்லாம் சிறப்பாய் செய்து முடிக்க நான் இருக்கேன். கசப்பான சூழ்நிலைகள் தொடர்ந்து உன் வாழ்வில் வராது என் செல்வமே. உன்னுடைய திறமைகளை பொறுத்து ஏற்ற இறக்கங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் அதையெல்லாம் பெருசாக நினச்சி நீ பயப்பட வேணாம். புயல் அடிக்கும்போது பறவைகள் திசை மாறி போவது போலதான் இப்போது திக்கு தெரியாமல் நீ இங்கேயும் அங்கேயும் அல்லாடி அலை மோதிக்கிட்டு இருக்கியே தவிர சீக்கிரமே நான் உன்னை காப்பாற்றுறேன். நிலைகுலைந்து போயிருக்கும் முன் வாழ்க்கையில் நிலையான சந்தோஷங்களை கொடுப்பதற்காக நான் வந்துவிட்டேன் அல்லவா? என் பாதங்களை தொட்ட உன் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகப் போகுது. துன்பங்களை கண்டு துவண்டு போகாதே என் செல்வமே. இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். உன் வாழ்க்கையில் எல்லாமே உன்னை கைவிட்டு போயிடுச்சுன்னு நினச்சி மனம் பெதும்பித்தானே கலங்குகிறாய். சோகம் இருக்கும் போது அழுகவும் கூடாது, இன்பத்தில் சிரிக்கவும் கூடாது. என்ன நடந்தாலும் அதை அமைதியாக ஏற்றுக்கொள்ளப்பார். எப்போதும் புன்னகை பூத்த முகமாய் இருக்கும் உன் வாழ்க்கையை காய்ந்த பாலைவனமாய் நான் விட்டுட மாட்டேன். இப்போது குழப்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்கு எல்லா விஷயங்களையும் தெளிவானதாக மாற்றித்தர நானே வந்துவிட்டேன் என் செல்லமே. காலம் போகிற போக்கில் போய்கிட்டே இருக்கே தவிர வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. மேடும் பள்ளங்களும் குளிரும் குழியுமாகவே என் வாழ்க்கை மாறிடுச்சு. இங்கே வீசக்கூடிய அனல் காற்றால் என் வாழ்வில் நான் நொந்து போகிறேன் என்று தானே கலங்கி நின்றாய். உன் வாழ்க்கைக்கான மாறுதல்களை நான் தர்றேன், நீ கலங்காதே என் செல்லமே. என் வாழ்க்கையில் இவ்வளவு வலியும் வேதனைகளும் இருக்கே, எல்லாரும் என்னை காயப்படுத்துகிறாங்களே நினச்சி நீ புலம்பி அழுததையெல்லாம் பார்த்த நான் உன் மனசில் ஏற்பட்ட காயத்திற்கு மருந்தாக வந்திருக்கேன். உன் மனசில் உண்டான காயம் என்பது எனக்கு ஏற்பட்டதற்கு சமம்தான். கவலைப்படாத, அதை நான் சரி செய்வேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் நீ முன்னேறி போகும்போது சில கடினமான சூழ்நிலைகளும் சோதனைகளும் வரத்தான் செய்யும். ஆனால் அதை உண்டாக்குபவர்களுக்கு உண்மை என்னன்னு தெரியாது. உனக்கு பின்னால் நான் இருக்கிறேன் தானே. நீ கவலைப்பட்டு புலம்பாதே, அத்தனையும் உனக்கு சரி செஞ்சு நான் தருவேன். என் அன்பு பிள்ளையான நீ ஒரு வைரம் அல்லவா? உன் வாழ்க்கையை மிக மதிப்பும் மரியாதையுமாக நான் மாற்றி கொடுக்குறேன். உன் வாழ்க்கையில் இத்தனை நாள் இருந்த வலியும் வேதனையும் இப்போது மறையப் போகிறது என் செல்லமே. நீ வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வேலைகளையெல்லாம் இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். ஒவ்வொரு நொடியும் உருகி கொண்டிருக்கும் பனிக்கட்டி போல் அல்லவா? இனி எல்லாவற்றையும் நீ நிம்மதியாய் சந்தோஷத்தை அனுபவித்து வாழும்படி செய்வதற்கு நான் வந்துட்ட பிறகு நீ ஏன் கவலைப்படுற? எப்படி தான் என் வாழ்க்கை இருக்க போகுதோன்னு எதிர்பார்த்து காத்திருந்த உனக்கான இன்பமயமான சந்தோஷமான வாழ்க்கையை நான் அமைச்சு தர்றேன். சோகமும் துன்பமும் உன் வாழ்க்கையின் நிலையற்ற கண்ணாடிகள் போல இருக்குது. உன் வாழ்க்கைக்கான சிறந்த பாடத்தை நான் சொல்லித்தர்றேன். தேவையற்ற விஷயங்களை நினச்சி நீ கலங்காதே, தேவையானதை மட்டும் எண்ணி கனவு கண்டால் போதும். உன் வாழ்க்கையே ஒரு விசித்திரமான பரீட்சையாகத்தானே இருக்கு. அடுத்தவரை பார்த்து காப்பி அடிச்சினா நிச்சயமாக நீ தோற்று போயிடுவ. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும்
அவர்கள் வாழ்க்கைக்கான கேள்வித்தாளை நான் வேறு வேறு விதமாக அல்லவா தனித்தனியாக தயாரிச்சிருக்கேன். ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு குணம் வச்சுருப்பாங்க, ஒவ்வொரு எதிர்பார்ப்பு வச்சுருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஆசாபாசங்கள் வேறு வேறாக இருக்கும். ஒவ்வொருவரும் அவங்க வாழ்க்கையை சந்தோஷமாகவும் துன்பமாகவும் எல்லாவற்றையும் எதிர்கொண்டு தானே வாழ்கிறார்கள். நீ உன் வாழ்க்கையில் எதை பிரச்சனை நினைக்கிறியோ அதற்கான கடிவாளமாய் நான் இருப்பேன். என்ன நடந்தாலும் எல்லாம் கடந்து போகும் என தைரியமாக இரு. குறைந்தபட்ச துன்பத்தை தானே அனுபவித்திருக்கிறாய். உன் வாழ்க்கைக்கான பாரத்தை என் பாதத்தில் வைத்துவிடு. நீ அனுபவிக்கும் எல்லா துன்பங்களையும் தீர்த்து வச்சு உனக்கான பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி இனி எந்த பிரச்சனையும் இல்லாத சந்தோஷமான வாழ்க்கையை உனக்கு நான் அமைச்சு தருவேன். கூடிய சீக்கிரமே உன் பிரச்சனைகள் எல்லாம் குறைந்து ஒரு கட்டத்தில் மறைந்து போக போகுது. ஏன் இப்போ தேவையில்லாமல் மனசளவில் கொந்தளிச்சு போய் நிற்கிற? உன் மனம் குதூகலிக்கும்படி உனக்கான விஷயங்களை நான் செஞ்சு தர்றேன். வேதனையின் வேரை தொட்ட உன் வாழ்வில் இனி சாதனைகள் எனும் கனியை பறிக்கப் போகிறாய். ஆம் என் செல்லமே, இப்போது இந்த சூழ்நிலையில் நீ மனபலத்தோடு தைரியமான ஆளாக இருந்தீனா உன் முயற்சிகளும் கனவுகளும் சேர்ந்து உனக்கு நனவாய் கைகூடி வரும். என் அருளாலேயே இடரான தடையில்லாத பாதைகளையெல்லாம் நீ கடந்து வந்து சாதனைகளை படைக்கப் போகிறாய். எத்தனையோ துன்பம் வந்தபோதும் எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தபோதும் வெளியில் சிரிச்சுக்கிட்டு மனசுக்குள்ளே வெறுத்துக்கிட்டு தானே வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்த. தூக்கி வீசப்பட்ட இடத்திலேயே உன்னை மரமாக வளரச் செய்ய இந்த வராகி அம்மா நான் வந்துட்டேன். எல்லாரும் உன்னை அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு உயரமான உன்னதமான உயர்வான வாழ்க்கையை நீ வாழப்போகிறாய். உன் மன பாரமெல்லாம் என் கவனத்திற்கு வந்துவிட்டது என் செல்லமே. என்னுடைய அருள் பார்வையால் அந்த பாரத்தை ஒன்றுமே இல்லாததாக நான் செஞ்சு உன் வாழ்க்கையையும் தலைத்த ஆலமரமாக செழிப்பானதாக மாற்றப் போகிறேன். என் அருளின் மூலமாக நீ எல்லா விஷயங்களையும் சிறப்பாய் அடையப் போகிறாய். என்னிடம் அத்தனை வேண்டுதல்களை வைத்த உனக்காகவே இப்போது எல்லா விஷயங்களையும் சிறப்பாய் நிறைவாய் மனநிறைவாய் முடிச்சு தரப்போகிறேன். என்னுடைய பாதத்தை எப்போது தொட்டு வணங்கினாயோ இனி இந்த மண்ணில் உன் பாதமெல்லாம் மற்றவர்கள் தொட்டு வணங்கி பணிந்து வாழக்கூடிய காலம் வரும். ஆம் என் செல்லமே, உற்றாரும் பெற்றவர்களும் உன்னை விட்டு ஒதுங்கி போனவர்களும் வெறுத்து ஒதுக்கியவர்களும் கூட உன்னை தேடி வந்து சேரும்படி பொன்னான வாழ்க்கையை உனக்கு கொடுக்க போகிறேன். எவ்வளவோ வேண்டுதல்களை வைத்துவிட்டு மனவேதனையோடும் வருத்தப்பட்டு கொண்டும் வாழ்ந்திருந்த ஓ வாழ்க்கையில் இப்போது எல்லா விஷயங்களும் நிறைவேறி சந்தோஷத்தை மிக பெரிய அளவில் நீ பார்க்க போகிற. உன் வாழ்க்கையின் எதிர்காலம் என்பது இரும்பு கோட்டை போல உயர்ந்து நிற்கப் போகுது. இப்போது சரிந்து விழும் விஷயங்களையும் நீ வாழ்க்கையில் கஷ்டப்படும் விஷயங்களையும் நினச்சி வருத்தம் அடைய வேண்டாம். எல்லாமே மாறப்போகுது, நல்லாவே ஆகப்போகுது. தடைகள் எல்லாம் பாறையாக இருக்கே, இதை எப்படி உடைப்போம் என யோசிக்காதே. உன் வாழ்க்கைக்கான புது பாதையை நான் உருவாக்குவேன். பட்டை தீட்டி தீட்டி வைரத்தை ஜொலிக்க வைக்கிறது போல உன்னுடைய பிரச்சனைகளின் மூலமாகவே உன்னை ஜொலிக்க வைத்து நீ அழகான ஆளாக உயர்ந்த ஆளாக வளரச் செய்வேன்.